ஹாய் மக்களே, ஆர்சிபி கொண்டாட்டம், பெங்களூரே திண்டாட்டம். ஆமாங்க, போன 3ஆம் தேதி ஆர்சிபி ஒரு 17 வருஷ போராட்டத்துக்கு பிறகு ஃபைனலாக கப்பு வின் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம், பாராட்டுதலுக்கு உரியது. அந்த சக்ஸஸ் முடிஞ்சு 12 மணி நேரத்திலேயே அதை கொண்டாட்டமாக பண்ணணுங்கிற முடிவு யாருடையது? 11 பேரோட உயிர் போயிருக்கு. இதில் 2 பேர் குழந்தைங்க. இந்த உயிருக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? கேட்டால் கர்நாடகா கவர்மெண்ட் ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குதில்ல. ஈவன் ஆர்சிபியும் 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன உயிரோட விலை வெறும் 20 லட்சம் தானாங்க. யாருக்குண்ணே நாளைக்கு பெரிய பெரிய ஆளாக வந்திருக்கலாம். அந்த செத்து போன ஆட்கள் எல்லாம் கோடியாக சம்பாரித்து பேரண்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். திருப்பூர் உடுமலையை சேர்ந்த மூர்த்தி அப்படிங்கிறவர், அவர் விவேகானந்தா வித்யாலயான்னு அவரோட ஓன் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது போல். அதில் நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாராம். அவரோட பொண்ணு காமாட்சி தேவின்னு பெங்களூரில் ஐடியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அதில் மாட்டி இறந்துட்டாங்கன்னு அந்த 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 வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப மனசே உலுக்கிருச்சு. அந்த மூர்த்திங்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே ஸ்கூல் படிக்கிறதுக்கோ காலேஜ் படிக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த சேவையை பண்ணிகிட்ருக்காருங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் அவரை பற்றி ரொம்ப நல்ல விஷயமா சொல்கிறாங்க. ஈவன் அந்த பொண்ணு இறந்து போன அந்த காமாட்சி தேவிங்கிற பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணா, நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி. யோசித்து பாருங்கள், நாளைக்கு அந்த பொண்ணு பெரிய ஆளாக வந்திருக்கலாம்ல. இந்த ஒரு அலட்சியமான ஒரு முடிவுனால் எத்தனை பேருடைய உயிர் போயிடுச்சு. இதை நடத்த சொல்லி யார் உத்தரவு போட்டது? அது ஒரு 12 மணி நேரத்தில் இவ்வளவு அவசரமாக இதை செய்யறதுக்கு என்ன ரீசன்? வெறும் 35,000 பேர் உட்காரக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் 2 லட்சம் பேர் உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ என்ட்ரி. ஸோ ஒரு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட் என்னென்ன ஆங்கிளில் யோசிக்கணும்? மக்கள் ஃப்ரீன்னா கண்டிப்பாக ஓடி வருவாங்க. ஈவன் நிறைய காசு இருக்கவங்க கூட ஃப்ரீன்னு சொன்னால் ஓடி வருவான். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சுட்டு நம்ம எடுத்துருக்கிறது இந்த முடிவு கரெக்டு தானா? நாங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்னென்ன ஆங்கிளில் திங்க் பண்ணணும்? அந்த வெற்றி கோப்பையை வாங்கி 12 மணி நேரத்தில் இந்த ஈவெண்ட்டை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அது இந்த மாதிரி வெறும் 35,000 பேர் உட்கார்ற கிரவுண்டுக்குள்ளே 2 லட்சம் பேர் உள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்ட நெரிசல் நடந்து இவ்வளோ பேர் சாகிறதுக்கு அந்த முடிவு எடுத்த ஆள் யார்? இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பிசிசிஐட்ட கேட்டால் பிசிசிஐ சொல்கிறாங்க, 3ஆம் தேதியோட எங்களோட டோர்னமெண்ட்டே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கை கழுவிடுச்சு. கோப்பையை வென்று 12 மணி நேரத்தில் இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக நடத்தி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? அப்படி ஒரு எமர்ஜென்சி இருக்கா? கேட்டால் சொல்கிறாங்களா, இல்லை சில பிளேயர் ஃபாரினர்ஸ் பிளேயர்ஸ்லாம் உடனே போயிடுவாங்க. ஏங்க 3 மாதமாக ஈவெண்ட் நடக்குது, 3 மாதமாக இங்கே தங்கிறதும் ஒரு 2 நாள் தங்க மாட்டானா? இப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதில்ல. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? போலீஸ் முன்னாடியே அட்வான்ஸாகவே வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க, எங்களால் இந்த மாதிரி ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண முடியாது, இன்னும் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், வர சண்டே 8 அப்போ இந்த ஈவெண்ட்டை நடத்தினா ஸ்கூல் காலேஜஸ் ஆஃபீஸ் எல்லாமே லீவில் இருக்கும். அப்படிங்கிறப்ப எங்களுக்கும் க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குது, ஆஃபீஸ்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கனால கண்டிப்பாக இது ஒரு பெரிய இஷ்யூவாகவும் க்ரௌட் ஹேண்டிலிங் வில் பி வெரி டிஃபிகல்ட்டுன்னு முன்கூட்டியே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்சை கேட்காம இந்த பரேட் நடக்கிறதுக்கு அப்ரூவ் கொடுத்தது யார்? கர்நாடக கவர்மெண்ட்டோ சித்தராமையாவோ இல்லை டிகே சிவகுமாரோ அவங்க இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி இல்லை. சித்தராமையா கிரிக்கெட்டுடைய ஒரு பயங்கரமான ஃபேன் அப்படிங்கிறதுனால இவர் இந்த ஈவெண்ட்டை உடனே நடத்தி ஆகணும்னு அதிகமாக ப்ரெஷர் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளும் எழும்புது. இதே இந்த ஆர்கனைசர்கிட்ட கேட்டால் ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிகே சிவகுமாரும் சித்தராமையா ஆர்சிபி டீம் இவங்கெல்லாம் எங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க, நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம், பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 இடத்துல ஈவெண்ட் நடத்தணும். ஒன்று விதான் சௌதா முன்னாடி, இன்னொன்று நம்ம சின்னசாமி ஸ்டேடியம்குள்ளே. ஹைலி இம்பாசிபிள், நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம், பட் அவங்களோட ப்ரெஷர் தொடர்ந்து இருந்ததுனால எங்களால் அதை மீற முடியல. ஸோ நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு என்னவோ இது ஆர்சிபியுடைய வெற்றி கொண்டாட்டம் மாதிரி தெரியல. ஆளுங்கட்சியினர் இந்த ஈவெண்ட் மூலமாக, ஏன்னா இவ்வளோ பெரிய கேதரிங் அவங்களால பண்ண முடியாது, மக்கள் கூட்டத்தை எவ்வளோ பெருசாக கூட்ட முடியாது, அதனால இந்த கூட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தி அவங்களோட மைலேஜ் அவங்க கரெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களோங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமும் இருக்க தான் செய்யுது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா?
இது ஒரு இந்தியன் டீம் வந்து ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணி வந்திருக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டு கிடையாது, ஒரு நிகழ்வோ கிடையாது. இது ஒரு தனியார் ஃப்ரான்ச்சைசிஸ், அவங்க ஒரு தனியார் ஒரு ஈவெண்ட்டில் நடத்தி ஜெயித்த ஒரு விஷயம். ஈவன் கணக்கெடுத்தா அந்த டீமில் எத்தனை பெங்களூரு கர்நாடகாவை சேர்ந்தவங்க இருப்பாங்கன்றதே ரொம்ப கம்மி தான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு 2 சிஎம்மும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஈவன் டிகே சிவகுமார் ஏர்போர்ட் வரைக்கும் போய் கொடியெல்லாம் ஆட்டி காரில் அவ்வளோ தூரம் போய் அவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு வர்றதுக்கு, அது ஒரு சிஎம்ங்க, ஒரு ஸ்டேட்டோட ஒரு டெப்யூட்டி சிஎம் எவ்வளோ பிஸியாக இருக்கணும், எவ்வளோ வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு ஆல் தி வே போய் அங்கேருந்து அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது, அது காரில் கொடியெல்லாம் ஆட்டிக்கிட்டு, ஒரு எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேட்டில் உள்ள சிஎம் இப்படி பண்ணியிருக்கிறதா தெரியல. என்னங்க எல்லா ஃப்ரான்ச்சைஸி நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஈவன் மும்பையோ சில சிஎஸ்கேவோ இந்த மாதிரி பண்ணதா எனக்கு தெரியல. எந்த டீமுமே இந்த அளவுக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, 17 வருஷம் கழிச்சு நீங்கள் கப்பை வின் பண்ணியிருக்கிறோம், ரெஸ்பெக்ட் தான், நம்ம அதை மதிக்கிறோம். கொஞ்சம் எமோஷ்னலான விஷயந்தான். ஒரு பெரிய ஐபிஎல்ங்கிறது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமான விஷயங்கள் தான். வி ரெஸ்பெக்ட் எவ்ரிதிங். இதை இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவ்வளோ கிரிக்கெட் ஃபேனாக இருக்குது, இப்போ சித்தராமையா வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன் அவர், ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள தனியாக கூப்பிட்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி கொடுத்து உங்களோட சந்தோஷத்தையோ இல்லை உங்களோட மகிழ்ச்சியோ இல்லை அவங்கள கௌரவிக்கும் விதமாக செஞ்சுருந்துருக்கலாம். அதை ஏன் பண்ணலை? விதான் சௌதாக்கிட்ட கூட்டம் கூடும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பிகாஸ் அது ஒரே ஸ்ட்ரைட் ரோடு அப்படிங்கிறப்ப அங்கே கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வேணாலும் நிற்கலாம். ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. பட் அவ்வளவு கூட்டம் விதான் சௌதா முன்னாடி கூடும்போதே உங்களுக்கு யோசிக்க வேண்டாமா, இந்த க்ரௌட்லாம் எல்லாமே வாக் டுவர்ட்ஸ் சின்னசாமி ஸ்டேடியம்ஸ் தான் போகும், அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை ஏன் யாருக்குமே வரல? இதில் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? காலையில் 11:56 போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அறிக்கை வெளியில் வந்திருக்கு. நாங்கள் இந்த பரேட் நடக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், ஏன்னா க்ரௌடு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. 3:14 ஆர்சிபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை இன்றைக்கி பரேட் நடக்கும் அப்படின்னு. ஆர்சிபி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார்? எப்படி ஒரு ஆளும் கவர்மெண்ட்டை மீறி, எப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மீறி ஒரு சிங்கிள் ஃப்ரான்ச்சைசிஸ், ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரான்ச்சைசிஸ் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டை தாண்டி? அவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது? மதியம் 3:30 இந்த நெரிசல் ஏற்பட்டுருச்சு, இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கலாட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 4:30 வரைக்குமே விதான் சௌதா முன்னாடி அந்த பிளேயர்ஸுகளெல்லாம் கௌரவிக்கும் அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தது. இது ஏன் சித்தராமையாவுக்கோ டிகே சிவகுமாருக்கோ யாருமே இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்லை அவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அந்த ஈவெண்ட்டை ஃபர்தராக எடுத்துகிட்டு போனாங்களாம்? யார் இந்த முடிவை எடுத்தது அப்படின்னா, இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தகவல் சொல்கிறாங்க. இது ஆர்சிபி ஃப்ரான்ச்சைசிஸ் உள்ள பிளேயர்ஸ் அவங்களே முடிவெடுத்து இதை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா டிகே சிவகுமார் அண்ட் சித்தராமையா அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வித்தின் 15 மினிட்ஸில் அந்த ஈவெண்ட்டையே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சேஃப் கேம் விளாட்றாங்க. இப்படி ஒரு மெஸ், இப்படி ஒரு கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கு காரணம் புவர் பிளானிங். எஸ், மக்கள் வந்து இந்த ஆர்சிபியோட சக்ஸஸில் வந்து இந்த விக்டரியில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க. நம்ம அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. பட் இன்னொரு விஷயம், இதில் போலீஸுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய இந்த 2 லட்சம் க்ரௌடுங்கிறது வந்து இது வந்து ஒரு கலவர கூட்டமோ இல்லை ஒரு கலாட்டா பண்ணுற வர கூட்டமோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் பேஸ்டு கூட்டம். அப்படிங்கிறப்ப இவங்களை ஒரு லத்தி சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாலாம் போலீஸ் கையாளவே முடியாது. ரொம்ப பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போலீஸ்காரங்க ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்களோட கையும் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கூட்டம் வந்து ஃபேன் பேஸ்டு கூட்டம், அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இவ்வளோ ஏங்க சித்தராமையாவோ டிகே சிவகுமாரோ பார்க்காத கூட்டமாக, அவங்க பண்ணாத கேம்பெயினாக? ஸோ அவங்களுக்கு க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அவங்களுக்கு அதோட சூட்சமங்கள் நல்லா தெரியும். இவ்வளோ க்ரௌடு வந்தால் என்ன நடக்கும், எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு சித்தராமையா டிகே சிவகுமாரை விட வேறு யாருக்கும் பெட்டராக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஈவன் ஆர்கனைசர் சொல்லியிருக்காங்க, ஒன்லி 12 ஹவர்ஸ் தான் ஆகிருக்கு, இவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை எங்களுக்கு இதை பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் வேணும்னு. பட் நோபடி லிசன் டு தம். இதில் என்ன நடக்குது தெரியுமா? ஒருத்தர் மாற்றி குறை சொல்லி ஒருத்தர் எஸ்கேப் ஆகிறதுல இருந்தால் ட்ரை பண்ணுறாங்க. ஆர்சிபி கிட்ட கேட்டால் ஆர்சிபி சொல்கிறாங்க கூட்ட நெரிசல் நடக்குது அப்படிங்கிற நியூஸ் எங்களுக்கு எப்போ வந்ததோ நாங்கள் உடனே சொல்லிட்டோம், அந்த மீட்டிங்கை அந்த கூட்டத்தை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு.
இந்த பக்கம் டிகே சிவகுமார் கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் 15 நிமிஷத்தில் அந்த கூட்டத்தை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் வந்து இந்த சைடை பார்க்கவே மாட்டேங்கிறார். அவர் சைட்லேருந்து சேஃபாக நாங்கள் வித்தின் 15 மினிட்ஸில் முடிச்சிட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 போலீஸ் 5000 போலீஸ் நாங்கள் வந்து பாதுகாப்புக்காக போட்டிருக்கோம். இதில் ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா, அந்த கிரவுண்டோட என்ட்ரன்ஸ் வந்து விஐபிக்கு பொதுமக்களுக்குன்னு தனித்தனி என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பொதுமக்கள் வர ஏரியாவில் ரொம்ப கம்மியாக போலீஸ், இந்த விஐபிஸ்லாம் உள்ளே போகிறாங்களே அந்த இடத்துல நிறையா போலீஸும் பாதுகாப்புக்கு இருந்திருக்காங்க. இதில் இன்னும் ஒரு லெவல் மேலே போய் ஆம்புலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் என்ட்ரன்ஸ் ஏரியாவில் 2 ஆம்புலன்ஸ் தான். மித்த எல்லா ஆம்புலன்ஸுமே இந்த விஐபிஸ் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியுதில்ல இவங்க இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற லட்சணம் எவ்வளோ சேஃபாக இருந்திருக்காங்க பாருங்கள். இதில் ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, வெளியில் ஒரு 11 பேர் செத்து போயிருக்காங்க. பட் ஸ்டில் உள்ளுக்குள்ளே அந்த செலிப்ரேஷன் போயிட்டே இருந்தது தான் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களா என்ன, விராட் கோலிக்கிட்டேயோ இல்லை அந்த டீம்கிட்டேயோ. ஆட முட்டாள் ரசிகர்களே, மனிதனோட உயிருக்கு விலை மதிப்பு இவ்வளவு தான். இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். இந்த யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் ஆர்சிபியோட ஓனர்ஸ். இந்த கம்பெனியோட இன்னொரு கிளை கம்பெனி தான் டிஆர்ஜிஓ. இந்த கம்பெனி தான் விராட் கோலி எம்ப்ளாயியாக இருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க அவரும் ஒன் ஆஃப் த ஓனர் அப்படின்னு. இதில் எது உண்மைங்கிறது நமக்கு தெரியல. இந்த ஐபிஎல்ங்கிறது வந்துங்க உண்மையாலுமே இது ஒரிஜினல் கிரிக்கெட்டே கிடையாது. நம்ம எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்த ஐபிஎல்ங்கிற ஒரு போதைக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம். இந்த ஐபிஎல்ங்கிறது ஒரு மணி மேக்கிங் மிஷின்ஸ். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிளாமர், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பவர். இது என்ன ஆகுதுன்னா, எல்லா பெரிய பெரிய தலைகளும் பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ். எல்லாருமே இந்த ஒரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக அவங்களோட பங்கு இருக்கணும், நானும் அதில் பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. இவங்க எல்லாருமே இந்த பொதுமக்கள் அப்படிங்கிற ஒரு ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு கேட்டகரி, இந்த ஃபேன்ஸ், அவங்கள பற்றி கவலைப்படுறதா தெரியல. இதில் இந்த ஃபேன்ஸ், இந்த பொதுமக்கள் இருக்காங்களே, இவங்களோட வீக்னஸ் தான் இவங்களோட முதலீடு. இந்த கிரிக்கெட் பைத்தியம், இந்த கிரிக்கெட் கிரேஸ்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிஸ்னஸ் பீப்புளோட மூலதனம். இதை நாம் என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். இவ்வளோ ஏங்க 2007 நம்ம உலகக்கோப்பை வின் பண்ணோம், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஈவன் நான் கூட அப்போ பாம்பேயில் தான் இருந்தேன். அந்த ஈவெண்ட்டில் உலகக்கோப்பை வின் பண்ணிட்டாங்க. அழகாக பொறுமையாக வெல் பிளான்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு என்ன பண்ணாங்க, ஏர்போர்ட்லேருந்து வான்கடே ஸ்டேடியம் வரைக்கும் வீரர்கள்லாம் அந்த ஓப்பன் பஸ்ஸில் பரேட் பண்ணுறதா பிளான் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் ஜனங்கள் கூடியிருந்தாங்க. ஒரு கேயாஸ் இல்லை, ஒரு அடிதடி இல்லை. எப்படி மும்பை போலீஸால் இவ்வளோ பெரிய க்ரௌடை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு? அதுக்கு ஒரே ரீசன், பக்கா பிளானிங், வெல் எக்ஸிக்யூஷன். இதுதான் பெங்களூரில் மிஸ் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சிடலாம். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சப்பா. ஹியூமன் எரர்ஸுங்கிறது எல்லா ஃபீல்டுலேயும் நடக்கிற விஷயந்தான். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஏன் ஒரு பிளேயர் கூட ஹாஸ்பிட்டலில் போயோ இல்லை இந்த இறந்து போனவங்களையோ பார்க்கலை? உங்களை பார்க்கறதுக்கு தானுங்க அவ்வளோ எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு அவ்வளோ க்ரௌடில் அடிச்சு கிடிச்சு உங்களை எப்படியா பார்த்துட மாட்டோமா அப்படின்னு அவன் காமிச்சான் அந்த உங்கள் மேலே உள்ள அன்பை. நீங்கள் ஏன் 1% கூட அதில் உள்ள அந்த ஆர்சிபி டீமில் ஒருத்தரும் காமிக்கலாங்கிறது பொதுமக்களோட கேள்வி. சரி, நீங்கள் போய் பார்க்க போனீங்கன்னா திருப்பியும் கூட்டம் வரும், திருப்பியும் கூட்ட நெரிசல் வரும், அதையும் ஏற்றுக்கிறோம். இப்போ தானே ஐபிஎல் வின் பண்ணி அத்தனை கோடியாக சம்பாதிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லார் கையிலையும் நிறைய பேக்கப்ஸ் இருக்குது. ஏன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லட்சம் ஒரு இறந்து போனவங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் உங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய அந்த ஒரு ஜெனரஸான மனசு வரமாட்டேங்குது? ஆட முட்டாள் மக்களே, இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவனோட வேலைக்கும் அவனோட சம்பாத்தியத்துக்கும் அவன் சேஃபாக இருக்கான். இதுலேருந்து இந்த ஃபேன்ஸுங்கிற அந்த நீங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நடிகர் பின்னாடியோ இல்லை ஒரு பிளேயர் பின்னாடியோ எந்த ஒரு செலிப்ரிட்டி பின்னாடியோ தயவு செஞ்சு போகாதீங்க. எண்ட் ஆஃப் த டே அவன் வாழ்க்கைக்கு, அவனோட சேஃப்டிக்கு, அவனோட பணத்துக்கு அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். உங்களை பற்றி எள்ளு அளவு கூட அவன் கவலைப்பட மாட்டான். அதுக்கு இந்த ஆர்சிபி டீம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். கேட்டால் ஆர்சிபி டீம் நாங்கள் தான் 10 லட்ச ரூபா கொடுத்தோமே. ஆர்சிபி டீம்ங்கிறது அது ஒரு கம்பெனி. இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்
அவன் வந்து ஒவ்வொருத்தன் கூட்டமாக வர்றது வந்து ஆர்சிபி டீமுக்குன்னு காமிக்கல. விராட் கோலி அப்படின்னு ஒவ்வொரு பிளேயராக அவன் மென்ஷன் பண்ணி நான் இந்த பிளேயரோட ஃபேனு, நான் அந்த பிளேயரோட ஃபேனு அப்படின்னு சொல்லி தான் கிரிக்கெட் பார்க்க வரான். அப்படிங்கிறப்ப நீங்களும் டுவர்ட்ஸ் அ ஃபேன் உங்களோட அந்த கிராட்டிடியூட், உங்களோட அந்த இதை காமிக்கணும். நீங்கள் ஒருத்தனும் காமிக்கல. விராட் கோலி செஞ்ச ஒரே ஒரு விஷயம், எக்ஸ் தளத்தில் போய் ஒரே ஒரு சின்ன மெசேஜ், ஒரு ட்வீட், நான் மிகவும் மனம் வருத்தப்படுகிறேன், மனவேதனைப்படுகிறேன். எவனுக்கே வேணும் உன்னோட இந்த ட்வீட்டு? இதில் எண்ட் ஆஃப் த டே ஆளும் கட்சி, ஆளும் கவர்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து இது என்னால் நடக்கலாம், அவங்கள தான் நினச்சினா தப்பிச்சிக்க முடியாது. உங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி ஆட்சி பொறுப்பில் வச்சு லா அண்ட் ஆர்டரை உங்கள் கையில் கொடுத்துருவோம். ஸோ இஃப் சம்திங் கோஸ் ராங், யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். எண்ட் ஆஃப் த டே அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன சைன் அப்ரூவல் கொடுக்குறதுங்கிறது ஹீட் ஹேப்பன் ஃப்ரம் யுவர் எண்ட் ஒன்லி. அப்படிங்கிறப்ப இந்த ஈவெண்ட்டுக்கு யூ ஆர் த ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் பர்சன். இதில் மெயினாக நம்ம 3 பேரை ப்ளேம் பண்ணலாம். ஒன்று வந்து KCA, கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ். ரெண்டாவது RCB, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். மூணாவது அப்சல்யூட்லி நோ டவுட் சித்தராமையா அண்ட் DK சிவகுமார். கொண்டாட்டங்கள்ங்கிறது தவறு இல்லைங்க. வித் சேஃப்டி ப்ரிகாஷன், இஃப் இட் ஹேப்பன்ஸ் தட் இஸ் கிரேட். லைஃப் இஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன் தான். இதில் நம்ம சும்மா பிளைண்டாக ஒரு ஆளும் கட்சியவோ இல்லை நம்ம போலீஸையோ ப்ளேம் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆக முடியாது. பொதுமக்கள் இந்த ஃபேன்ஸுங்கிற பேரில் அவ்வளோ பேரும் கூடினீங்கல்ல, உங்கள் மேலேயும் நிறைய தப்பு இருக்குது. நான் நிறைய வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. கார் முன்னாடி நின்று ஆட்டம் போடுறது என்ன, பஸ் முன்னாடி நின்று ஆட்டம் போடுறது என்ன, கண்ணாடியை உடைக்கிறது என்ன. ஏங்க செலிப்ரேஷனுங்கிறது இப்போ கொண்டாட்டங்கிறது வந்து சந்தோஷமான விஷயங்க. பட் அன்றைக்கி நைட்டு எத்தனை பேர் எவ்வளோ பேரை ட்ரபுள் பண்ணியிருக்கீங்கிறதுக்கு நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. போலீஸ் ஒவ்வொருத்தரையும் கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நம்ம சும்மா பாவம் அவங்கள பிளைண்டாக ப்ளேம் பண்ண. 2 லட்சம் பேருக்கு 5000 போலீஸுங்கிறது எந்த முக்குக்குங்க? அதில் பாதி பேர் பொலிட்டிஷியன் அண்ட் செலிபிரிட்டிக்கு பின்னாடி போயிடுவாங்க ப்ரொடெக்ஷன்ஸுக்கு. தென் மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் பேர் தான் இந்த 2 லட்சம் பேர் மக்களுக்கு. நம்ம அவங்கள அவ்வளோ ஈஸியாக ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் ஆல்சோ புட்டிங் தேர் 100% எஃபர்ட் இன் டு தேர் ஜாப். ஒரு சிட்டிசனாக நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஒரு மனுஷன் செய்கிற சின்ன தவறு இவ்வளோ பெரிய கூட்டத்தை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்கள். இந்த ட்ராஜடி நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? அதில் சேஃப்டிக்கு இருக்க வேண்டியவங்களோ இல்லை பொலிட்டிஷியனோ மக்களை பாதுகாக்க வேண்டியவங்களோ பிளேயர்ஸோடு போய் நின்று செல்ஃபி எடுக்கிறதும், அவங்களோட நின்று அந்த ட்ராஃபியை தூக்கி வச்சுக்கிறதும், கொடியை ஆட்டுறதும், இதுலேயே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால மக்களை டீலில் விட்டாங்க. அவங்களுக்கு தேவை இந்த ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நானும் ஃபோட்டோ எடுக்கணும், நானும் கப் எடுத்து பிளேயர் என்னை சுற்றி நிற்கணும். எவ்ரிபடி வாண்டட் தேர் ப்ரெசன்ஸ். அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் இதில் ஐ வாஸ் த பார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். எந்தெந்த பொது நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த அரசியல்வாதிங்க இன்வால்வ் ஆகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கலாட்டாஸுங்கிறது காமனாக நடந்துட்டு தாங்க இருக்குது. அது இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷன், ஒரு வெற்றி செலிப்ரேஷனில் கண்டிப்பாக அதில் போய் நின்னோம்னா ஆளும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். அதுதான் அவங்களுடைய பியூர் இன்டென்ஷன். இல்லை எப்படி சொல்லலாம், RCB கொண்டாட்டம், ஃபேன்ஸ் எல்லாம் திண்டாட்டம். இதில் சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கவர்மெண்ட் வந்து, இந்த கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேவர் இன் கண்ட்ரோல் ஆஃப் KCA, கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் அண்டு RCB. அவங்க என்ன சொல்கிறாங்களோ இதை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தாங்க இந்த ட்ராஜடியே. ஒரு இன்சிடென்ட் நடந்தவங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில. இந்த புஷ்பா மூவி 2 வந்ததில்ல, அந்த டைமில் வந்து தேட்டரில் ஒரு நெரிசலில், கூட்ட நெரிசலில் ஒரு ஃபேமிலி வந்து அவங்களோட ஒய்ஃபு 2 கிட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இல்லை இத்தனையும் அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா அந்த குழந்தைங்களுக்கு என்டையர் படிப்பை, லைஃப் டைம் படிப்பை பார்த்துக்கிறேன்னு அவ்வளோ விஷயம் செஞ்சு கூட மனுஷனை கடைசியில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டானுங்களே. எனக்கு ஒரு கேள்வி, அந்த ஒரே ஒரு ஃபேமிலியில் நடந்த விஷயத்துக்கே அவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுத்தால் தெலுங்கானா கவர்மெண்ட், அப்படியே இந்த கேள்வி நான் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறேன். ஆந்திராவில் அல்லு அர்ஜுனாவுக்கு கிடைச்ச அந்த பனிஷ்மெண்ட் மாதிரி இங்கே பெங்களூரில் நடந்த இந்த 11 பேருடைய இறப்புக்கு யார் காரணமோ அவங்களுக்கு என்ன தண்டனை நீதித்துறை கொடுக்க போகுது அப்படிங்கிறது மக்களோட கேள்வி. அந்த ஆர்டரை போட்ட ஆள் யார் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். தெரிஞ்சால் அந்த ஆளுக்கு என்ன பனிஷ்மெண்ட், ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.